தேவாதி தேவனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே எஸ்அப்பா. அந்த இடத்துல கூட என் தகப்பனே எஸ்அப்பா, அந்த சிறு பிள்ளைகளை நீர் அழைத்து கொண்டு வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற தகப்பனே எஸ்அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா வேத வசனத்தின் மூலமாக, பாட்டின் மூலமாக தகப்பனே, கதையின் மூலமாக பிள்ளைகளோடு பேசுனீங்களே தகப்பனே எஸ்அப்பா. பிள்ளைகள் உம்மை அன்பாய் நேசிக்கிற பிள்ளைகள் தகப்பனே எஸ்அப்பா. இந்த பிள்ளைகளை நீர் நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் என்னிடத்துல வந்து கேட்கும் போது அவனுக்கு சம்பூர்ணமான ஞானத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர்கள். நீ சம்பூர்ணர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவு கொடுங்க ராஜா ஆண்டவரே. திங்கட்கிழமை நடக்கிற பிள்ளைகளுடைய பரீட்சைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே எஸ்அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கிற வாஞ்சைகளை கொடுங்க தகப்பனே எஸ்அப்பா. அப்பா பிள்ளைகள் படித்து தகப்பனே பரீட்சையில் பாஸ் பண்ணுவதற்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கணும் தகப்பனே. அப்பா உண்மை நாம் அடிமைப்படுத்துகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகுவதில்லப்பா. உங்களுடைய பிள்ளைகளை மேற்படுத்துகிறவரப்பா, உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவனாண்டு வர அப்பா. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை ஆசீர்வதிங்க, பெற்றோர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்கப்பா, அவருடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க, மீது துணிக்க எடுக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த கிராமத்திற்கு நீர் கொண்டு வந்த நோக்கங்கள் உண்டு அப்பா. அந்த கிராமத்தை ஆசீர்வதிங்கப்பா. நீர் இந்த கிராமத்துக்குள்ள உள்ளாகும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உங்க அன்பு ஒவ்வொருவருக்குள்ள அப்பா பிரவேசிக்கும்படியாக அப்பா, ஒவ்வொருவருடைய இருதயத்தினை தொடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உண்மை தேடுவதற்கு அப்பா நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி தருவேன் என்று சொன்னீங்களா அப்பா. நீர் இந்த தேசத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி தந்து அப்பா நீர் அநேக ஆத்துமாக்களை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பிள்ளைகள் மித்தமாக பெற்றோர்கள் ரட்சிக்கப்படணும், குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு உமக்குள்ள பிரவேசிக்க நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே எஸ்அப்பா. நீர் எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்னும் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அந்த அண்ணனுக்கு திருமணம் ஆயிருந்தான். திருமணம் ஆன உடனே அந்த அண்ணனுக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்களாம். அப்போ சின்ன சின்ன பிள்ளைகள் தானா. அப்போ அந்த அண்ணன் என்ன செய்யறாங்களா, அந்த பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து நம்மளாம் டூர் போகல, அதே மாதிரி அவங்களும் சுற்றுலா போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை. அந்த அக்கா சொன்ன உடனே நம்ம எல்லாரும் சுற்றுலாவா பயணியா போவோம், வேற ஊருக்கு போவோம், போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அவங்க வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படி போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல போன இடத்துல அந்த அக்கா சொல்லுவாங்களாம், இங்க நம்ம வந்து இந்த படகுல போவோம், படகுல போயே பார்க்கல, படகுல போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லுது, நீங்களும் ஆசைப்படுவீங்களா படகுல போவதுக்கு? அதே மாதிரி அந்த பிள்ளைகள் எம்மா நம்ம போவோம் அப்படின்னு சொன்னாலே படகுல ஏற்றியாச்சா. படகுல ஏறின உடனே ஒரு கண்டிஷன் போட்டாங்களாம். என்ன சொன்னாங்களாம், நம்ம படகுல தண்ணியில போகும்போது கையை வந்து கீழே விட்டு போடக்கூடாது, நீங்க வந்து கையை உள்ளதான் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனா இவங்க எல்லாருமே படகுல ஜாலியா போய்கிட்டு இருக்கிறாங்களா. அந்த சின்ன 2 தம்பி என்ன செஞ்சானா, ஒரு தம்பி கையை இப்படியே விட்டுட்டே அலசிக்கிட்டே வந்தானா. அலசிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தானா. தம்பி உள்ள எடுத்துருன்னு சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் சரி சும்மா தானே மேலே தானே வச்சிருக்கிறான் அப்படின்னுட்டு அவங்க அம்மா அப்பா விட்டுட்டாங்க. ஆனா அந்த தம்பி என்ன செஞ்சான், இப்படி அலசிட்டே வரும்போது அவன் கையில வந்து முதல்ல கடிச்சிருக்கு. முதல்ல கடிச்ச உடனே அவனை முதல்ல அந்த படகுல இருந்து அவனை தண்ணிக்குள்ள இழுத்து போட்டுட்டான். அவன் கடைசியில தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். தண்ணிக்குள்ள விழுந்த உடனே அவங்க அம்மா அப்பாலாம் ஐயோ என் பிள்ளை விழுந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. விழுந்துட்டுனா உடனே படகுல இருக்கிறவங்க உள்ள குதிக்க முடியுமா? குதிக்க முடியாதுல. குதிச்சா அந்த படகுல இருக்கிறவங்க எல்லாம் ஆந்து போயிருவாங்க. அப்புறமா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கொண்டு கரை சேர்த்துட்டு அதே படகு ரிட்டர்ன் போகிறாங்க. உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தம்பி அலசி பார்க்குறாங்களாம். அந்த தம்பி உள்ள இருந்து செத்துட்டாங்க. அந்த நேரத்தில் பாவம்லாம் அவங்க அம்மா அப்பாலாம் ஒரே அழுகையாம். அவங்க அம்மா வந்து வெளியே கரையில தான் அவங்க அம்மாவும் ஒரு தம்பியும் இருந்தாங்க. 2 பேர்ல அதுல ஒரு தம்பிங்க அவங்க அம்மா கூட இருக்கா. அவங்க அப்பா மட்டும் மறுபடியும் அந்த படகுல போயிருக்கிறாங்க. போய் உள்ள போய் அந்த நேரத்துல பார்த்துருப்பாங்கன்னா ஓரளவு எடுத்திருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல எடுக்க முடியாதுல, படகு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த ஒரு தம்பிக்காக எல்லாரும் ஜனங்கள் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுக்காரர் என்ன செஞ்சாரு, வெளியே கொண்டு இவங்களெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அவங்க உள்ள போய் பார்க்கும்போது அந்த தம்பியை தூக்கும் போது அந்த தம்பி செத்து போயிட்டானா. அவங்க அப்பாவுக்கு அந்த எடுத்த உடனே ஐயோ என் மகன் போயிட்டானேன்னு அழுதுட்டு மறுபடியும் அங்கிருந்து கூட்டிட்டு வந்தாங்களா. கூட்டிட்டு வரவும் அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், ஐயோ நான் பார்க்கணும்னு கூட்டி
வந்தோமே, நாங்கள் டூர் வந்து ஜாலியாக வரலான்னு வந்தோமே, ஆனால் இப்படி ஆயிட்டே, என்னுடைய பிள்ளை இப்படி போயிட்டே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கதறி அழுதுட்டாங்களாம். ரொம்ப அலறிட்டாங்களாம், கதறி கதறி அழுதாங்களாம். அழுத உடனே என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா. அந்த நேரத்தில் அவங்க டூருக்கு போன இடத்துல சந்தோஷம் இல்லை, அங்கே வந்து துக்கத்தோடு இருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா, அவங்க மாமியாரெல்லாம், அவங்க உண்டுலாம் மாமனார் மாமியார், அவங்க சொன்னாங்களாம், நான் வந்து உன்னைய போகாத, நீ அந்த இடத்துக்கு இப்போ வேண்டாம் அப்படிதானே சொன்னேன், ஆனால் நீ கேட்காம போனால, போன இடத்துல இப்படி ஆயிட்டுல, என் பிள்ளைய கூட நீ கொடுத்துட்டு தவறி விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த அக்கா ஒரே அழுகையா. அந்த அக்காவுக்கு ரொம்ப மனசு ரொம்ப இதில் போயிட்டு பிள்ளை போயிட்டேன்னுட்டு. அப்புறமா அந்த அக்காவுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அந்த அக்காவுக்கு ஆறுதல் படுத்தினது ஏசப்பா மட்டும்தான். அப்புறமா அவங்க வந்து அந்த அக்கா வந்து நல்ல ஆலயத்துக்கு போகிறாக்கா. ஆலயத்துக்கு போகிறாக்கான்னு ஏசப்பா மட்டும் தேடினாங்களாம். ஏசப்பா எனக்கு என் பிள்ளை போயிட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த அக்காவுக்கு மறக்கவே முடியலையா. அவங்க என்ன செஞ்சாங்களாம், அந்த வேதத்தை வாசித்து பைபிளை வாசித்து அவங்க ஜோமுன்னு தான் அந்த தம்பியினுடைய மறப்பு அவங்களுக்கு வந்துச்சான். ஆனால் நம்ம வந்து பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும். பெரியவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். அவங்க கேட்காம போக போய் தான் தவறி விழுந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும். அம்மா சொல்லுவாங்க டூர் போனோம், பள்ளிக்கூடத்தில் போகிறாங்கன்னா போவாண்டான்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்பீங்களா? கண்டிப்பாக நான் போவேன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? அம்மா சொல்லு நம்ம கீழ்ப்படியணும். சரியா? அம்மா அப்பாவுக்கு சொல்லு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம மேல்படிக்கு போக முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது கீழ்ப்படியணும். சரியா? நீங்களும் அதே போல கீழ்ப்படிஞ்சு அம்மாவுக்கு அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், ஆசிரியருக்கு கீழ்ப்படியணும், எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். சரியா? இப்போதும் ஆண்டவரே இந்த சிறுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா. வந்திருக்கிற சிறுவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க சப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கற்றுக்கொள்கிற பாடங்கள், கதைகள், வசனங்கள் அனைத்தையும் இந்த பிள்ளைகளுடைய மனதில் பதியக்கூடிய சிறுவையை தாங்க சப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரையும் அந்த பிரசனம் இந்த இடத்தில் அசைவாட முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா. நீங்கள் தான் என் சப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா. வந்து இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் கூட்டி சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இவர்கள் மூலமாக கத்த பெரிய காரியங்கள் செய்வதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சொல்லாமல் தந்தியாய் ஓடி வந்து திட்டமாயேசுநாதன் செட்டைகளின் நீருப்பா. திட்டமாயேசுநாதன் செட்டைகளின் நீருப்பா. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். எல்லாரும் எலும்பு ஆக்ஷன் போடு.
அக்கா ஆடுற மாதிரியே டான்ஸுங்களா? இந்த அக்காவை பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த அக்கா தான் கரெக்டாக போடுவாங்க எல்லாரும் படிக்கவும் செய்யணும் சரியா? குஞ்சுகளை கொட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கொட்டி சேர்ப்பது போல கோழி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கோழி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கோழி தன் குஞ்சுகளை கொட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கொட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் சாக்கு போக்கு சொல்லாமல் சருதியா ஓடிவர் சாக்கு போக்கு சொல்லாமல் சருதியா ஓடிவர் காக்கும் சட்டைகளை கண்டனை வாங்கிடுவேன் காக்கும் சட்டை அறிந்து கண்டனை வாங்கிடுவேன் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். படிச்சாச்சா? சரி, இல்ல நீங்களே பாட்டு படிக்க பாப்போம். பாட்டு மட்டும் தான் அக்கா படிப்பாங்க, நீங்களே ஆக்ஷன் போடணும். கட்டினவன் புத்தி உள்ளவன் கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் பெருமழை பெய்தது பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது அந்த வீடு நிலைத்திருந்தது அந்த வீடு நிலைத்திருந்தது மணலின்மை கட்டினவன் புத்தியற்றவன் மணலின்மை கட்டினவன் புத்தியற்றவன் மணலின்மை கட்டினவன் புத்தியற்றவன் பெருமழை பெய்தது பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது அந்த வீடு அழிந்து போனது அந்த வீடு அழிந்து போனது கற்பாறையான இயேசுவை கட்டுவாயானா கற்பாறையான இயேசுவை கட்டுவாயானா கற்பாறையான இயேசுவை கட்டுவாயானா உன் ஜெபம் கேட்கப்படும் உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய் உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய் உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய் நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய் நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். இயேசு நல்லவர் நல்லவர் அந்த பாட்டு. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் நல்லவர் நமக்கு இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் நல்லவர் நமக்கு இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் நல்லவர் நமக்கு இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் நல்லவர் நமக்கு. தெரியுமா, நான் வந்து வயசாயிட்டு எனக்கு கண் பார்வை தெரிய மாட்டேங்கி, ஆனால் வயசாயிட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணணும், ஏசாவை பார்த்து
மூத்த அண்ணன் பேரு ஏசா, சரியா? ரெண்டாவது அண்ணன் பேரு யாக்கோபு. அப்போ இந்த ஏசா அண்ணனை பார்த்து சொல்லுவாங்க, ஏசா நீ வந்து எனக்கு ருசியான ஒரு கறிக்குழம்பு வச்சு எனக்கு வேட்டையாடி. ஏசா வந்து வனத்துல போய் வேட்டையாடுவார். அவர் வேட்டையாடுதல் வல்லவர் அவர், சரியா? யாருக்கெல்லாம் வேட்டையாடுறதுக்கு பிடிக்குமா? எல்லாமே வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்களா? அதே போல அந்த அண்ணனுக்கு வேட்டையாடுறதுல ரொம்ப பிரியமா இருப்பாங்க அந்த அண்ணன். அப்போ அப்பா சொல்லுவாங்க, எனக்கு வயசாயிட்டு கண்ணும் இருட்டு அடைஞ்சிட்டு, அதனால நான் உன்னை என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். கடைசி காலத்துல உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். அதனால நீ எனக்கு ருசியான குழம்பு வச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பான்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் என்ன பண்றாரு, வேட்டையாட போறாரு காட்டுக்கு. இதான் அம்மா கேட்டுட்டே இருப்பாங்க, ரெபேக்காலம்மா கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, அப்பா பாரு அண்ணனை ஆசீர்வதிக்க போறாங்களாம் கடைசி காலத்துல, அதனால நீ என்ன பண்ணு, அண்ணனுக்கு முன்னே நீ அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இந்த யாக்கோபு அண்ணன்ட்ட சொல்லுவாங்க, தம்பிக்கிட்ட, சரியா? தம்பிக்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நான் உனக்கு ருசியான சமையல் பண்ணி கொண்டு கொடுத்தேன், நீ அண்ணன் வர்றதுக்கு நீ கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. அதாக இவன் சொன்னான், அப்பா நம்மளை தப்பிச்சாங்கன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா நான் போகலாம், இல்லை நீ போ, நான் உனக்கு சமையல் பண்ணி தரேன், அப்பாட்ட கொண்டு போய் ஆசீர்வாதத்தை நீ வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லும்போது இந்த அம்மா என்ன பண்றாங்க, வேகமா சமைக்கிறாங்க. மந்தையில போய் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்து அப்பாவுக்கு ருசியா சமைச்சு கொண்டு போய் இன்னும் அப்பா கையில கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. கொடுன்னு கொண்டு குடிமை பயந்தே கொடுக்கும்போது நம்ம வந்து அண்ணன் கிடையாதுனா நம்ம தம்பி தானே. அப்போ நம்ம அப்பா ஒருவேளை நம்மளை பார்த்து எதுவும் சபிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்துட்டே கொண்டு போறாங்க. அப்பா நான் வந்து உங்களுக்கு ருசியான சமையல் பக்குவம் பண்ணி கொண்டு வந்தேன் கறி குழம்பு, அதை நீங்க சாப்பிடணும்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, இவ்வளவு சீக்கிரம் உனக்கு வேட்டையில கிடைச்சிட்டா, வேட்டையாட போன நேரம் ஆகல. அப்பா கேக்குறாங்க, இவ்வளவு சீக்கிரமா உனக்கு எப்படி கிடைச்சது? இல்ல எனக்கு தேவன் அதை சீக்கிரமா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்பா ஏமாத்தி கொண்டு கொடுக்க அப்பா கிட்ட, சரியா? அவங்க என்ன பண்றாங்க, சத்தத்தை பார்த்தா சத்தம் வந்து யாக்கோபின் சத்தம், அப்பாவை கூப்பிடுறாங்க, தெரியல. அவங்க பிள்ளைங்க முத பிள்ளை கூப்பிட்டா இது நம்ம பெரிய பிள்ளை கூப்பிடுது, ரெண்டாவது சின்ன குழந்தை கூப்பிடுதுன்னு அம்மா அப்பாவுக்கு அறிஞ்சு வச்சிருப்பாங்களா? அதே போல இந்த அப்பா என்ன பண்றாங்க, நம்ம சத்தம் வந்து யாக்கோபு சத்தம் மாதிரிலாம் கேட்குது, ஏசா சத்தம் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஏசானனுக்கு கையெல்லாம் முடியா இருக்கும். அப்போ ஏசானே முடியா இருக்கும்ல, அப்போ இந்த தம்பி என்ன சொல்றாங்க, அப்பா இனி ஏமாத்தி எதுவும் சாபம் விட்டுறக்கூடாது, அதனால நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுத்தோலை அடிச்சு, அவங்க கறி வச்சிருப்பாங்களா, அந்த ஆட்டுத்தோலை அடிச்சு மேல நீ போத்துனா அது ரோமம் தடவி பார்க்கும்போது நல்லா மயிலாம் தெரியும்ல, நீ அப்படி போனா அம்மா சொல்லிடுவாங்க. சொன்னவனே இவன் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு அப்பாட்டவே கொண்டு கொடுப்பான். அது அப்பா சத்தமோ யாக்கோபின் சத்தமோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவன, வா நீ கிட்ட வா, நான் நீ தடவி பார்க்கணும் பாரு. தடவும் போது இந்த முடியெல்லாம் தெரியும்ல, தடவி பார்த்தா இது ஏசாவின் முடிய போலதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவனுக்கு உள்ளத்துல பயம் இருக்கும், ஐயோ அப்பா எதுவும் தவறா சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு பாப்பாரு. தடவி பார்க்கும்போது அந்த ஆட்டு தோலை பொறுத்தோன்னே அது முடி தருதுல ரோம மாதிரி, சரி தடவிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவன் ஒரு முத்தம் கொடுப்பாரு. முத்தம் கொடுத்து அந்த முத்தம் வந்து வயல்வெளி வாசனை போல இருக்கும். வயல்வெளியில நம்ம வந்து நெல் எவ்வளவு வாசம் அடிக்கும் அதே போல இருக்குமா. அப்புறம் கொண்டு போய் கொடுத்து இந்த தம்பிகிட்ட அப்பாட்டவே ஆசீர்வாதம் வாங்கிடுவான். என்ன ஆசீர்வாதம், நீ வானத்து பனியை போல நீ இருப்பா, உனக்கு பூமியிலலாம் கொளுத்த வயல்ல என்னதெல்லாம் நம்ம பயிர் வைக்கும், நீ பயிரிடும் போது வயல் உனக்கு நல்லா செழுமையா காணப்படும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவாரு. ஏசா வந்து யாக்கோபு கொடுத்துருவாரு, சரியா? ரெண்டாவது தம்பிக்கு தான் கொடுக்குறாரு ஆசீர்வாதத்தை. அப்போ இவன் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அம்மாட்ட போயிடுவான். அம்மாட்ட போனோன்னா அதுக்கப்புறமா தான் யார் வரா, அண்ணங்காரன் வராரு, ஏசானே வராரு. அப்போ என்ன சொன்னாரு, அப்பா நான் வந்திருக்கேன்ப்பா, நான் உங்களுக்கு ருசியான சமையல் பண்ணி கொண்டிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அப்போ அப்பா சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே அது யாரு அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்லிடுறாரு, அது நான் வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அது யாரு, அப்போ யாக்கோபா இருக்குமோ, ஒருவேளை என் தம்பியா இருக்கும் அப்படின்னு. அப்பா நீங்க தம்பி ஆசீர்வச்சிட்டீங்க, என்னையும் ஆசீர்வதிங்கம்மா. அப்போ அவர் சொல்லுவாரு, எல்லாத்தையும் நான் ஆசீர்வச்சிட்டேனே, எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவாரு, நீ வந்து உன்னுடைய தம்பியை நீ சேவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு.
அண்ணனை ஆசீர்வச்சிருவாங்களா. ஆசீர்வச்சோடனே அப்போ அவர் என்ன நினைப்பாரு, இவனுக்கு மூத்த பிள்ளைகளுக்கு தான் சேஷ்ட புத்திர பாகனம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம வயல்ல சொத்தோ நிலங்களோ இருந்தால் மூத்த பிள்ளைகளுக்கு தான் பங்கு உண்டும்பாங்க. அந்த சொத்துல பங்கு உண்டு. அந்த பங்கு வந்து அந்த பத்திரம் வந்து மூத்த பிள்ளைகளுக்கு தான் முதல் செல்லும், ரெண்டாவது அடுத்தவங்களுக்கு தான் செல்லும். சரியா? அதே போல ஒரு நாள் என்ன பண்ணுவான், இந்த யாக்கோப்பு ஏமாத்திடுவான் அண்ணனுக்கு வேட்டையாடிட்டு வரும்போது வயிறு பசி ஆகும்ல. அப்போ இவன் பைத்தவங்களுக்கு காய்ச்சிட்டு இருப்பான். யாக்கோப்பு காய்ச்சிட்டு இருக்கும்போது அண்ணா தம்பி எனக்கு இது தாயன், நீ எனக்கு இந்த கூலத்தை நான் உனக்கு எனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வாங்கிடுவான் வயிற்று பசிக்காக. இவன் என்ன பண்ண, சரி நம்ம அண்ணன் தானே கூல் தாக்கான கொடுத்துருவான். அப்போ நீ இதை தந்தா நீ எனக்கு என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தந்துடணும், அந்த சொத்தெல்லாம் எனக்கு தந்துடணும். இவனை வயிறு வந்து இறவான். ஆனால் நான் உனக்கு தந்துடுறேன் தம்பி, எனக்கு தாய் சொல்லி ஏமாத்தி வாங்கிடுவான். சரியா? அந்த சொத்துக்களை பத்திரத்தை இவர் ஏமாத்தி வாங்கிடுவார் யாக்கோப்பு. அப்போ அவர் சொல்றாரு, முதலாவதே அவன் என்கிட்ட ஏமாத்திட்டான், இப்ப ரெண்டாவது ஏமாத்திட்டானே என்னையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுவாரு. அந்த ஏசானே ரொம்ப வருத்தப்பட்டு, அப்பா நீங்க என்ன ஆசீர்வதிங்கப்பா, நீங்க என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப நீ நல்லா இருப்பாயான்னு சொல்லி ரொம்ப ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. கடைசி காலத்துல பெரியவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் தெரியுமா? நம்ம அம்மா அப்பாலாம் சாகுற நிலைமையில இருக்கும்போது, அப்பா எங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு ஒவ்வொரு பிள்ளைலாம் கூப்பிட்டு போய் சிலவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே போல இந்த அண்ணனையும் ஆசீர்வதிச்சாங்க. சரியா? ஆசீர்வதித்தாங்க ஏசப்பா. அப்போ என்ன பண்ணணும், ஏமாத்தக்கூடாது. யாக்கோபு அண்ணனை கூட நம்ம ஏமாத்தி வாங்கக்கூடாது. அண்ணன்கிட்ட இருக்க பொருள் நம்ம ஏமாத்தி வாங்கக்கூடாது, ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கக்கூடாது. சரியா? அம்மா கிட்ட இருந்து அப்பாட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டான் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பியை வஞ்சிக்க கூடாது, ஏமாத்தக்கூடாது. இந்த கதையில இருந்தா இருக்கும். சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. சரி, ரெடியா? ஓ எஸ் ரெடி சொல்லு. ரெடியா? இங்க கவனிக்கணும், மண்ணுல விளையாடக்கூடாது யாரும். ஒரு ராஜா ஒரு நாட்டுல இருந்தாரு. அந்த ராஜா இப்போ கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் கடனா காசு கொடுப்பாங்க. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு எதுவுமே காசு இருக்காதுல்ல, அதனால அந்த ராஜா கடனா காசு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அண்ணனுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, 14 தாளந்துல அந்த காலத்துல இதே மாதிரி நிறைய பணம். அது தாளந்துல நிறைய பணம், 14 தாளந்து கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன பண்ணுவோம், நம்ம கடன் யாராவது நம்ம வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா அதை திருப்பி தருவாங்கல்ல. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கிறதுனால அவங்க திருப்பி கொடுக்கவே இல்லை. உடனே ராஜா எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, நோட்டு போட்டு எல்லாம். அப்போ ஒரு நாள் பார்க்கும்போது அவங்க ஊழியக்காரர் சொல்றாரு, இப்படி இவங்க காசு நமக்கு தரவே இல்லை, அவ்வளோ காசையும் அவங்க தான் வச்சிருக்காங்க, நமக்கு கடனா கொஞ்சம் கூட திருப்பி தரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்படியே சரி அப்போ அவனை கூட்டுவா நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ இன்னைக்கு எங்களுக்கு காசு தரல, எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தருவேன்னு பார்த்தா நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கூட காசு தரல. அந்த ராஜா வந்துட்டு கேட்கற உடனே அவரு எங்களுக்கு கொஞ்சம் கூட காசு இல்லைன்ட்டு அந்த ராஜா காலில் விழுந்து கதறாரு, கொஞ்சமாட்டு எனக்கு டைம் கொடுங்க. ராஜா இல்ல, ராஜாட்ட போய் நம்ம என்ன சொல்லுவா தானே சொல்லுவோம், அவங்க கெஞ்சி கேட்கறாரு, கொஞ்சமாட்டு எனக்கு டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா அந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்டோன்னே அவர் என்ன பண்றாரு, அவ்வளோத்தையும் மன்னிச்சு விட்டுறாரு. நீ எனக்கு நீ காசு தரவே வேண்டாம், உன் வாழ்க்கை நீ சந்தோஷமா வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை மன்னிச்சு விட்டுறாரு. உடனே அப்ப இவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், கொடுத்த கடன் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. வர்ற வழியில அவர்கிட்ட மன்னிச்சு விட்டாங்கல்ல, அவரு 100 வெள்ளி பணம், தாளந்தை விட 100 வெள்ளி பணம் வந்து ரொம்ப கம்மி தான். சரி, அந்த 100 வெள்ளி பணம் அவருக்கு கடனா கொடுத்துருப்பாரு. இவருக்கு ராஜா மன்னிச்சு விட்டுருக்காருல்ல, அப்ப இவர் என்ன பண்ணோம், கொஞ்ச நாள் நீ காசு திருப்பிட்டாரு, மெதுவா தானே பேசணும். போன வேகத்துல அவர் பழுத்த போய் நெரிச்சு, எனக்கு நீ எவ்வளவு கடன் வாங்கின, கொஞ்சம் பாட்டு எனக்கு திருப்பி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. நம்ம ஒரு திட்ட மன்னிப்பு கேட்டுதான் வந்திருக்கோம், அவருக்கு கொஞ்சமா தோணுதா? இல்ல எதுவுமே தோணல. அவர் கழுத்தை பிடிச்சு கேட்கிறாரு, எனக்கு காசு திருப்பி கொண்ட, எனக்கு இப்பவே எனக்கு இந்த 100 வெள்ளி பணமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை வந்து என்ன அரண்மனையில உள்ள ஒருத்தவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பார்த்துட்டு இருந்தோன்னே ராஜாட்ட போய் சொல்றாரு, ராஜாங்க பாருங்க, நீங்க இவ்வளோ காசு அவருக்கு மன்னிச்சு விட்டீங்க, ஆனா இவரு அந்த 100 வெள்ளி பணத்துக்காண்டி ஒருத்தர் கொலை பண்ற அளவுக்கு கழுத்தை நெரிச்சிட்டு நிற்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா என்ன பண்றான், உடனே அவனை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் உனக்கு இவ்வளோ மன்னிச்சேனே, ஆனா நீ கொஞ்சம் கூட அவனுக்கு இறங்கவே இல்லை, அதனால உன்னை தூக்கி நான் ஜெயில போடுறேன், அதுக்கு டபுள் மடங்கா நீ எனக்கு வேலை செஞ்சுதான் காசை எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ராஜா சொன்னான். அதே மாதிரி யாராவது நமக்கு தப்பு பண்ணிட்டாங்க, நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் மடங்கா அடிப்பேன் அவங்கள, அப்படிதானே? ஒருத்தங்க நம்மளை அடிச்சுட்டா அவங்களை டபுள் மடங்கா அடிக்கணும்.
மாட்டோம் அப்படிதானே? அப்ப ஒருத்தங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சு விடுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். நம்ம ஒவ்வொரு தப்பு பண்ணும்போது அப்பதான் ஏசப்பா நம்மள மன்னிப்பாங்க. நீ பக்கத்துல உள்ளவங்களே மன்னிக்கலன்னு நீ பண்ற பெரிய தப்புல ஏசப்பா எப்படி ஒண்ணு மன்னிப்பாங்க? என்ன பண்ணோம்? ஸ்கூல்ல எல்லா நாளும் சண்டை போட்டாலும் என்ன பண்ணோம்? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன விட்டு கொடுத்து போனோம். யாரும் யாரையும் அடிக்க கூடாது. அடிச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சரி சாரின்னு சொல்லி முடிச்சுக்கிடணும். என்ன பண்ணோம்? அவன் மேல கோவத்துல நான் அவனை அடிச்சே தீருவேன்னா உட்காரக்கூடாது. நீங்க அப்படி மன்னிச்சாலே இப்ப என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு மன்னிப்பாங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணுவீங்கல்ல, தப்பு பண்ணாம இருப்பீங்களா? அப்ப ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும்ல. ஏசப்பா உங்களுக்கு மன்னிக்கணுமா இல்லையா? மன்னிக்கணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல மன்னிக்கணும். அப்பதான் ஏசப்பா உங்களுக்கு மன்னிப்பாங்க. அவன் சண்டையில என்ன பண்ணா? நீ ஏசப்பா பிள்ளை தானே, ஏசப்பா பத்தி உனக்கு தெரியும்ல. அப்ப நீ என்ன பண்ண? விட்டு கொடுக்கணும். அவளை அடிக்க கூடாது. சரி சரி, எல்லாரும் நீ மன்னிக்கணும். ஸ்கூல்ல நல்ல பிள்ளையா இருக்கணும். எல்லாரும் ஏசப்பாவை அறிஞ்சிருக்கான்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு நடந்துக்கணும். நடந்துக்கிட்டீங்களா? சரி. இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சொல்வீங்களா? கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். சொல்லு. தம்பி பாபா கை தட்டி உன் வரத்தையும் இது முதல் கொண்டு காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர்முறை கொண்டு காப்பார். கர்த்தர் போக்கையும் பாபா சொல்லணும் கை சொல்லு. உன் போக்கையும் காப்பார். இரு காப்பார். பாபா நீ சொல்லு. கர்த்தரின் போக்கையும் கர்த்தரின் போக்கையும் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கிளாப் பண்ணுங்க. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் வரை கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். காப்பார். கை தட்டுங்க.